நேற்று துறை ரீதியான முதற்கட்ட ஆய்வை நாங்கள் மேற்கொள்ளும்போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் அதில் விவாதித்தோம். குறிப்பாக கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில் சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில் நல்லபடியாக வெளியில் போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதே போல் கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும், அதே போல் கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொன்றாக செய்யும்பொழுது உங்களுக்கு நான் வேளாவரியாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த கோயில் சார்ந்திருக்கக்கூடிய சொத்துகள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே ஒன்றொன்றாக செக் பண்ணி இதை எல்லாமே உண்மையிலேயே கோயில்களுக்கும் இந்த கோயில் அறநிலைத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அது அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம். நான் முக்கியமாக வேண்டுகோள் வச்சது என்ன அப்படின்னா, உயர்மட்ட அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கோயில்களில் இருக்கக்கூடிய கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் நேர்மையாக நிச்சயமாக பணி செய்தே ஆக வேண்டும். எந்த விதமான ஊழலுக்கோ எந்த விதமான அதிகாரத்து மையத்தை உருவாக்குவதற்கோ அங்கே கோயில்களுக்கு இடம் கிடையாது. அங்கே ஊழலற்ற நேர்மையாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய மனநிலையில் கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் பணி செய்தே ஆக வேண்டும் அப்படின்றத நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதை குறிப்பாக மேலோட்டமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல், மேல்நிலை அதிகாரிகளோடு பேசுகிறது மட்டும் இல்லாமல், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நானே பண்ணுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கோயில்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்களில் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்து அதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அனைத்து புதிய திட்டங்களும் கொண்டு வரப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் மிக திறம்பட செயல்படுத்தப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இன்னும் மேம்படுத்தப்படும். கோயில்கள் சார்ந்து நடந்திருக்கக்கூடிய எந்த கரப்ஷனாக இருந்தாலும் இதற்கு பிறகு அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அனைத்து வகையிலும் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு துறையாக அறநிலைத்துறை அமையும் அப்படின்றத தெரிவிச்சு